ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம ஹெல்தியான டேஸ்டியான வாழைப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழ அல்வா செய்கிறதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. எந்த வகை வாழைப்பழம் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வாழைப்பழம் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு 12 வாழைப்பழம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் கட்டி இல்லாமல் நல்லா அரைப்படுறதுக்காக. இப்போ இதை இன்னொரு டைம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மறுபடியும் அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுப்பட்டால் போதும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பழ விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகும். இப்போ இது கூடவே இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ நம்ம நெய் சேர்த்து இதே மாதிரி கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும். வாழைப்பழம் நல்லா வெந்து குக்கானதுக்கப்புறம் நம்ம சுகர்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட நல்லாவே கெட்டியாக இருக்குது. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்னஸை நல்லா எடுத்து கொடுக்கும். இது கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், நம்முடைய விருப்பம்தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்ததுன்னா அல்வா நல்லா குக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கிளற சுருண்டு வரணும். நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் நல்லா கெட்டியாக ஷேப்பாக கட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அடுப்பிலே வச்சு கிளறிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் கூட நல்லா கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கரண்டியில் இந்த மாதிரி எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இந்த மாதிரி தனியாக விழுகும். இப்போ நமக்கு வாழைப்பழ அல்வா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தயாராகிடுச்சு.
அவ்வளோதான். இப்போது ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹெல்தியான டேஸ்டியான இந்த வாழைப்பழ ஹல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.